கரூர் மாவட்டத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனை அடுத்து கரூர் சென்ற முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதலும் கூறி வராரு. இதனையடுத்து செய்தியாளர்களின் சந்திப்பில் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதியானது நேற்று கரூர் மாவட்டத்துல பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்திருக்கு. தொண்டர்கள், ரசிகர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கரூர் 100 அடி சாலையில் திரண்டிருக்காங்க. அதிகமான கூட்டத்தால விஜயின் பரப்புரை வாகனத்திற்கும் அருகிலேயே பெரும் நெரிசலும் ஏற்பட்டிருக்கு. விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலரும் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. விஜய் உரையை முடித்து வெளியேறியதும் நிலைமை மோசமாகியிருக்கு. கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாகவும் இருக்கு. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியிருக்கு. சமீபத்துல நடந்த மிகப்பெரிய துயர சம்பவமாகும் இது. இந்த நிலையில சென்னையில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் கரூருக்கும் சென்றிருக்காரு. இரவோடு இரவாக சென்ற முதல்வர் ஸ்டாலின் அதிகாலையில கரூர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலமும் விசாரிச்சிருக்காரு. தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முதல்வர் ஸ்டாலின் மிகுந்த துயரத்தோடு கனத்த இதயத்தோடும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கரூரில் நடந்த சம்பவத்தை விவரிக்க முடியாது. அது பற்றி விவரமாக சொல்லக்கூடிய மனசு எனக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் வேதனையில் இருக்கிறேன். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு செய்தி கிடைத்த உடனே செந்தில் பாலாஜியை தொடர்பு கொண்டேன். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் நான் தொடர்பு கொண்டேன். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சாதாரண வார்த்தை கூட பேச தடுமாறிய விஜய் சொன்ன விளக்கம் என்ன? கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதோடு பாத்தீங்கன்னா டிஜிபி, ஏடிஜிபி ஆகியோருக்கு போன் போட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டேன். இந்த சம்பவத்தில் மொத்தம் 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், ஆண் குழந்தைகள் 4 பேர், பெண் குழந்தைகள் 5 பேர் என உயிரிழந்திருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்துல இத்தனை பேர் உயிரிழந்தது இதுவரை நடக்காதது. இனியும் நடக்கக்கூடாது. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒரு நபரும் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் அரசியல் நோக்கத்துடன் எதையும் சொல்லவில்லை எனவும் கூறியிருக்காரு. தொடர்ந்து விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதற்கு பதிலளித்த அவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் விசாரணை அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. புதிதாக அரசியல் கட்சி தொடங்க விஜய் வந்திருக்காரு. இதுலயும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்து எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. கரூர்ல அவர் கேட்ட இடத்துக்கு அனுமதி கொடுக்காமலே வேற ஒரு இடத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல கூட்ட நெரிசலின் காரணமாக உயிரிழந்ததாகவும் பல்வேறு தரப்புகள்ல இருந்து குற்றம் சாட்டி வராங்க. சோ அந்த இறப்புக்கு என்ன காரணம்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.